ஹலோ வேர்ல்டு, அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாடு முழுக்க பார்த்திங்கன்னா இந்த போகி பண்டிகைகள், பொங்கல் கொண்டாட்டங்கள்னு சொல்லிட்டு களை கட்டிகிட்ருக்கு. ஸோ இந்த போகி பண்டிகை எதுக்காக நம்ம கொண்டாடுறோம், அதை பற்றின பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ போகி பண்டிகைகள் கொண்டாடுவது ஏன், நம் முன்னோர்கள் சொன்னது என்ன, வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நிகழ்ச்சியை தொடங்கலாம். வீட்டில் உள்ள பழைய மற்றும் தேவையில்லாத பொருட்களை புறக்கணித்து வீட்டில் புதியன புகுதல் வேண்டும் என்ற நம்பிக்கையில்தான் மக்கள் போகி பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். அன்றைய நாள் வீட்டில் தேங்கியிருக்கும் குப்பைகளை, தேவையற்ற பொருட்களை அப்புறப்படுத்த வீடு சுத்தமாக்கப்படும். இதெல்லாம் தெரிஞ்ச மேட்டர் தான், வேறு என்ன புதுசாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவற்றோட பழைய பழக்கங்கள், ஒழுக்கக்கேடுகளான உறவுகளிடம் ஏற்பட்ட மனக்கசப்புகள் போன்ற வேண்டாதத்தக்க எண்ணங்களையும் ருத்ரகீதை ஞான யக்ஞம் என்று அழைக்கப்படும் அக்னி குண்டத்தில் எரிந்து பொசுக்கி வீட்டை மட்டுமல்ல, மனதில் இருக்கும் தீய எண்ணங்களையும் தவறான எண்ணங்களையும் நீக்க வேண்டும் என்பதில் இதன் உள்ள தத்துவமாகும். ஸோ டைரெக்டான மீனிங் பழச பொருள்லாம் தூக்கி போட்டு கொளுத்துறதுன்றது தான் ஒரு பழைய ஐதீகம். பட் அது டெக்னிக்கலாக பேக்ரவுண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ருத்ரகீதை ஞான யக்ஞம் அப்படின்னா அந்த அக்னி குண்டத்தில் போடுறதுக்கு பேர் தான் யக்ஞம்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்டைரக்டான மீனிங் பார்த்திங்கன்னா, தீய எண்ணங்களையும் போட்டு பொசுக்கிற மாதிரி பொசுக்கிக்கோங்க, மனக்கசப்புகள் இல்லைனா ஒரு நெகட்டிவிட்டி அழிச்சிருங்க அப்படின்றது தான் இதனுடைய தார்மீக கொள்கை. சரி, வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். முந்தைய காலத்தில் மக்கள் பயன்படுத்திய பொருட்கள் அனைத்தும் இயற்கை சார்ந்ததாக இருக்கும். மண்பாண்டங்கள், தென்னை மரத்தின் மட்டைகளில் செய்த பொருட்கள் செய்ததாக இருக்கும். அதாவது தென்னை மரத்துலேயும் எல்லாம் பனை மட்டை இதே போல் செஞ்ச பொருள் தான் இருக்கும். இவற்றை 1 வருடங்களுக்கு மேல் பயன்படுத்த முடியாது என்பதால் அதுக்கு என்ன பண்ணுவாங்க, 1 வருஷம் மட்டும் தான் பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அது ஒரு குப்பையாகிடும். ஸோ அந்த பழைய பொருட்களை எரிக்கும் வழக்கம்தான் அந்த காலத்தில் இருந்துட்டு இருந்தது. ஆனால் இன்றைய நவீன காலத்தில் போகி பண்டிகைகள், அதாவது அன்றைய ஏதாவது ஒரு பழைய பொருட்களை எரிக்க வேணும்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் குடம், பிளாஸ்டிக் மரம், பிளாஸ்டிக் ரூம்ஸ் இதெல்லாம் போட்டு எரிய ஆரம்பிச்சிட்டாங்க. இது கண்டிப்பாக இயற்கையை மாசுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த இயற்கை மாசுபடுத்தும் பொருட்களை எரித்து காற்றை மாசுபடுத்தி ஏற்படுத்திக்கிறோம். அது பார்த்திங்கன்னா ரொம்ப வருந்தத்தக்கதாக சொல்லி வெளியிட்டிருக்காங்க. புதிய விஷயங்களை வரவேற்கும் பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் போது நம்முடைய மனதையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். புதியவற்றை வரவேற்க தயாராக வேண்டும். போகி பண்டிகை அன்றில் வீட்டில் உள்ள தூசி, ஒட்டடை ஆகியவற்றை துடைத்து சுத்தப்படுத்த வேண்டும். பூஜை அறையில் உள்ள சுவாமி படங்களை எடுத்து தண்ணீரால் துடைத்து மீண்டும் அதே இடத்தில் வைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்கரிக்க வேண்டும். வீட்டின் வாசலில் மாவிலை தோரணம் கட்ட வேண்டும். அதோடு கடைகளில் விற்கும் கூரைப்பூ வாங்கி அதோடு வேப்பிலை அலைகளை சேர்த்து வீட்டின் வாசலில் கட்டி பொங்கலை கொண்டாட தயாராக வேண்டும். போகி பண்டிகை அன்று எடுத்து துடைத்து சுத்தம் செய்த சுவாமி படங்களில் மீண்டும் தெய்வத்தன்மையை கொண்டு வர பூஜை செய்வது அவசியமாகும்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். அந்த காலத்தில் மோர் தென் 1 இயருக்கு மேலே எந்த ஒரு நேச்சரான ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண முடியாது. அது பாயாக இருக்கலாம், புட்டியாக இருக்கலாம், மரமாக இருக்கலாம். இப்போ சின்ன சின்ன டப்பாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தென்னை வழியிலே செஞ்சுருப்பாங்க. ஸோ அந்தமாரி பொருட்கள்லாம் 1 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணாமல் புது ப்ராடக்டாக யூஸ் பண்ணுறாங்க. அந்த பழைய பொருட்களை வீணாக்காமல் போட்டு கொளுத்திருக்கிறாங்க. அதனுடைய பாரம்பரியத்தை தான் இப்போ நம்ம கடைப்பிடிச்சிட்டு இருக்கோம். ஆனால் இப்போயும் பார்த்திங்கன்னா கிராமத்தில் பார்த்திங்கன்னா போகி பண்டிகை அன்றைக்கி செய்கிறாங்க இல்லையோ, பொங்கலுக்கு முன்னாடி போகி பண்டிகைக்கு முன்னாடியே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடுறாங்க. செஞ்சு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி காப்பு வளைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க காட்டுக்கோ வீட்டுக்கோ பார்த்திங்கன்னா அந்த பூக்கள் எல்லாம் சொல்லுவாங்க. வேப்பிலை, ஆவாரம் பூ, பூலாப்பூ, இது போல் நிறையா பூ இருக்கும். அதை 3த்தையும் காம்பினேஷன் பண்ணிவிட்டு எந்தெந்த இடத்துல அவங்கவுங்க லேண்டோ இல்லை வீடு எங்கே இருக்கோ அந்த கார்னர்ஸ் எல்லாத்தையுமே டெக்கரேட் பண்ணுவாங்க. அப்புறம் மாவிலை தோரணம் அடுத்த நாள் கட்டுவாங்க. இது போல் ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயம் நடக்கும். இன்றைக்கி உங்கள் ஊரில் இந்த பண்டிகை இதே முறையில் தான் நடைபெறுதா, இல்லை உங்கள் ஊரில் வேறு மாதிரியான சம்பிரதாயங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தாக்கா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்லதொரு தகவலோட அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது உங்களுடைய